ஓம் சக்தி. அன்பு குழந்தையே, தன் வயிறு எரிந்து எரிந்து மற்றவர்களை பார்த்து பார்த்து மனம் நொந்து நொந்து அவன் வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறான். இப்படிப்பட்டவனால்தான் உன்னுடைய வாழ்க்கையும் இன்று நிர்கதியாய் நின்று கொண்டிருக்கிறாய். அடுத்த அடி எடுத்து வைப்பது, எங்கே எடுத்து வைப்பது, எங்கே செல்வது? திரும்பி பார்த்தால் அனைத்து புறமுமே இருளாக இருக்கிறதே. எந்த இடத்தில் அடியெடுத்து வைத்தால் எனக்கு நல்லது என்று தெரியவில்லை என்ற குழப்பத்தில் நீ நின்று கொண்டிருக்கிறாய். ஏன் இப்படி எல்லாம் உனக்கு நடந்து கொண்டிருக்கிறது? உன் வாழ்க்கையில் ஒரு படி உயர்கிறோம் என்ற எண்ணம் உனக்கு வந்துவிட்டாலே பல அடி உன்னை இழுத்து விடுகிறார்கள். மரண படுக்கையில் கூட உன்னை படுக்க வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில். அன்பு பிள்ளையே, கைகால் சுகமில்லாமல் நீ வாழ்ந்து வருகிறாய். உன் உறவோடு நிம்மதியாக ஒரு நாள் கூட இருக்க முடியவில்லை என்று வருத்தப்படுகிறாய். உன் பிள்ளைகளோடு சிரித்து மகிழ முடியவில்லையே என்ற வருத்தத்தில் நின்று கொண்டிருக்கிறாய். பிள்ளையே, உனக்குள் எத்தனை போராட்டங்கள் இருக்கிறது. வாழ்வே வேண்டாம் என்ற எண்ணத்திற்கு கூட வந்து விட்டாய். இந்த கணமே என் உயிர் பிரிந்தாலும் நான் நிம்மதியாக போவேன், அப்படிப்பட்ட மனநிலையை நீ பெற்றுவிட்டாய். இது எல்லாம் ஏன் நடக்கிறது தெரியுமா? உன்னுடைய குடிமையை அவன் பிடித்து விட்டான் என்ற எண்ணத்தில் அவன் ஆட்டி வைத்துக் கொண்டிருக்கிறான் உன்னை. வெகு காலமாக அவன் உன்னை பார்க்கவில்லை. அவன் கண்கள் உன்னை பார்த்து பல காலம் ஆகிவிட்டது. நீ எப்படி இருக்கிறாய் என்று அவனுக்கு தெரியாமல் இருந்தபோது உன்னுடைய இரத்த பந்தத்தில் இருக்கும் ஒருத்தி அவனிடத்தில் உன்னை பற்றி சொல்லி இப்படித்தான் இருக்கிறார்கள் என்று சொன்னபோது அவன் மிகுந்த பாசத்தோடு நீ நன்றாக இருப்பாய் என்று வார்த்தைகளை கொட்டினான். அதே அவன் சில நாட்களுக்கு பிறகு நேரில் உன்னை சந்திக்கும் போது நீ இப்படித்தான் வாழ்கிறாயா, இன்னும் கீழே விழவில்லையா, எழுந்து நடந்து கொண்டிருக்கிறாயா என்று உன்னை பார்த்து வயிறெறிந்து அவன் செய்த காரியம்தான் இன்று முதல் தலை தூக்க முடியாமல் நீ படுத்து கிடக்கிறாய். பச்சோந்தியாக மாறிக்கொண்டிருக்கும் இவனுக்கு முடிவு காலம் நெருங்கிவிட்டது. வயிறு எரிந்து எரிந்து மற்றவர்களை பார்த்து எரிந்து எரிந்து அவனுடைய வாழ்க்கை முடிவுக்கு வந்துவிட்டது. பிள்ளையே, வருத்தப்படாதே. நான் யாரை சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்பது உன் ஆழ் மனதிற்கு தெரியும் என் தங்கமே. இவனை பற்றிய வார்த்தைகளை உன் செவிகளில் கேட்க கேட்க அவனுடைய உருவம் உனக்குள் வந்து போகும் என் அன்பு பிள்ளையே. கவலைப்படாதே. இது போல இருப்பவர்களால் தான் வாழ்க்கையை இழந்து உன்னை போல பலரும் இருந்து வருகிறார்கள். அக்கிரமக்காரனை அடியோடு அழித்து உன் வாழ்வை வெற்றியடைய செய்கிறேன். வேதனைப்படாதே. இதுதான் உன் முடிவு என்று நினைக்காதே என் பிள்ளையே. இனிமேல் தான் உன் வாழ்க்கை ஆரம்பமாக போகிறது. எதிரிகள் நிறைந்து நிற்கிறார்கள். துரோகிகள் கண்மறைந்து நிற்கிறார்கள். படுகுழியில் உன்னை தள்ளுவதற்கு. ஏதுமறியாத உன் பிள்ளைகளையும் பழிவாங்க வேண்டும் என்று அவன் எரிச்சல் பார்வையோடு பார்த்து கொண்டிருக்கிறான். இவனிடமிருந்து உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் காப்பாற்ற வேண்டும். அதற்கு உன் உதவியும் எனக்கு தேவைப்படுகிறது பிள்ளையே. உன் தாய் கைகளில் ஏந்தி கொண்டு 48 நாள் பூஜையில் வைத்த எந்திரத்தையும் சாம்பிராணியையும், செய்வினைக்காக செய்யப்படுகிற பரிகார பூஜைக்கான ஆண் பெண் உருவத்தையும் சத்திய நாராயணா படத்தையும் உனக்காக வைத்து காத்திருக்கிறேன். வாங்கி பூஜைகள் செய். வீட்டிற்குள் இருக்கும் எதிர்மறை சக்திகளும் இதுபோல அக்கிரமக்காரனையும் அழித்து உன் வாழ்க்கையையும் உன் பிள்ளையின் வாழ்க்கையையும் வெற்றியடைய செய்கிறேன். ஓம் சக்தி. நன்றி.